Yeah, they call the show. Show. Yeah, they call the show. Show. Yeah, they call it. ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நான் தான் உங்கள் மேட் பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு கேசிங் பேசுகிறாப்புல. கேசிங் பேசுகிறா. அம்மா இன்ட்ரோ கொடுக்குறதுல இப்படியாடா இன்ட்ரோ கொடுப்பேன். கேஸ் இப்போ வாய்ஸ் கேட்குறாடா. உனக்கு வாய்ஸ் கேட்குது, வியூவர்ஸுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியும்ல. சரி வா ஸ்டார்ட் பண்ணலாமா? கார்த்தி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கைஸ் புது அப்டேட் எப்படி இருக்கு சொல்லுங்க. வர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்கப்பா, வர பார்த்துக்கோங்க. அப்புறம் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். சாரி சும்மா சொன்னேன். நீங்கள் பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண போயிடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னடா பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். சொல்கிறேன் காட்டி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் வந்து பிஆர் மேட்ச் போக போகிறோம். இன்றைக்கோட டார்கெட் என்னென்னா, இங்கே ஒரு நிமிஷம் போயிடும் போல். ஸோ அந்த ஈவெண்ட் இருக்குல்ல கார்த்தி, என்னடா இந்த ஈவெண்ட் இருக்குல்லடா, அதெல்லாம் நம்ம இருக்க போகிறோம். இதில் இந்த கிறிஸ்டல் ஈவெண்ட் இருக்குல்ல கார்த்தி, ஒரு சங்கடமா போச்சு. ஏன்னு சொல்லு. ஹலோ, என்னாச்சு நான் சொல்லவா? என்னாச்சு நான் சொல்லவாடா? ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலாம்டா. ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. கார்த்தி எங்க இருக்க நீ பாட்டு இங்கிட்ட போக கூடாது சரியா? என்னடா பண்ண கார்த்தி? லான்ச் பேடா என்கிட்ட வா. ஆமா கார்த்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கார்த்தி கைஸ் நில்லுங்க, என்ன பண்றான்னு பாப்போம். கைஸ் ஸ்பைடர்மேன் ஆயிட்டோம். ஸ்பைடர்மேன் ஆயிட்டோம் கைஸ். நாங்கள் எல்லாரும் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. விட்டுட்டு உனக்கு மனசாச்சு இல்லையா? ஹாய் கைஸ், இது நம்ம கவிதாசன் வந்து வந்திருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம். கார்த்தி ஸ்டார்ட் பண்ணோம்டா. நீ வேற யாருடா நீ? வெறி ஆயிருவேன். கார்த்தி ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. பங்களே அறுவல்றா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை விட்டுட்டு உனக்குலாம் அறிவு இருக்கடா? இருக்கு வெயிட் பண்ணுங்க. ஐயா கார்த்தி இங்க வரா. அண்ணனை கொல்றாங்க. நான் உள்ள வரேன். வாங்கோ கைஸ். இங்க பாருங்க, விஜய் படம் டைலாக்ல சொல்றாங்க. விடுங்க, வீடியோ போட்டுருக்கும் போது சும்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னடா இது? இது எப்படி எடுத்துட்டேன். உங்க கூட தானே எடுத்தேன். அப்புறம் என்னடா தம்பி, நீ ஃபர்ஸ்ட் பிளேயரோ 10வது பிளேயரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க பிஆர் போறோம். அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துருவாங்க கைஸ். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்காம ஜெயிக்கலாமா? வாங்க நம்ம எல்லாரும் என்ன வேணாலும் பாத்துக்கலாம். என்னடா கார்த்தி? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் நீங்களே சொல்லுங்க. அங்க 9th லாபி இருக்கு, இங்க 9th லாபி இல்ல. 9th அனிஸ் லாபி இல்ல. गाइस நீங்க எல்லாத்தையும் போட்டு நறுக்க போறேன் गाइस. நறுக்குங்க गाइस. கார்த்தி எங்க இருங்க? நான் சொல்றேன் கேளு. எங்கடா இருக்கு சொல்றா. கிளாக் டவர் பயலுங்க. அம்மா கிளாக் டவர் எங்க அண்ணன் சொல்லிட்டாப்ல. கார்த்தி வாடா. கார்த்தி நம்ம என்ன ஸ்குவாடா வந்திருக்கோம்? இல்ல கார்த்தி, கிளாக் டவர்ல மொத்தமா இறங்குறேன், முடிச்சு விட்றாங்க. நான் இந்த வீடுக்கு அப்படியே இறக்குறேன். இன்னொரு எழுத்து இருக்கா தம்பி? இன்னொரு எழுத்து எங்க இருக்கு? அவங்க ஆமாங்க ஜீவா அந்த காணிக்க 2%
இவன் மட்டும் படியில் ஏறிட்டுடி கைஸ். இவன் மட்டும் நல்லா படியில் ஏறிட்டு நீ மேலே இறங்கிட்டடி. நீ மேலே இருந்து அப்படாண்டா. கார்த்திக் ஒருத்தர் இருக்காண்டா. கார்த்திக் வாடா. ஒருத்தர் இருக்காண்டா. பின்னாடி இருக்காண்டா. இன்னொரு லைஃப் இருக்குடா கார்த்தி. ஹெல்ப் பண்றடி, ரிப்பேர் பண்ற. எனக்கு ஒரு கண்ணு குடுறா. கார்த்தி அந்த கண்ணு எனக்கு, கண்ணு எனக்கு ஓடுறா. எல்லா கண்ணுமே இவனே எடுத்துப்பாங்க. சரி புல்லட் வேணா தரேன். எனக்கு வேணும்டா கார்த்தி ப்ளீஸ்ரா. காப்பாத்துறா கார்த்தி. க்ளோவால் போட்டு காப்பாத்துறா. வாதி காப்பாத்துறா. எடுத்த உடனே அவுட்ரா கார்த்தி. யோசிச்சு பாருடா. க்ளோவால் போடுறா. எதுத்தாப்புல க்ளோவால் போடுறா கார்த்தி. ஓ இருக்காடா, ரிவே இருக்காடா. தெரியலடா. எங்கடா அவன்? உள்ள கயிறு, உள்ள கயிறு. முடிச்சிட்டான்டா. இங்க ஒருத்தர் இருக்காண்டா. கார்த்தி இங்க ஒருத்தர் இருக்காண்டா. நான் இறங்கும் போதே ஒருத்தர் இருந்தாண்டா. கீழே போடா. ஒருத்தர் இருக்காண்டா. கார்த்தி இல்லன்னா போய் எங்கேயா ரிப்பே வாட்ச் பண்றா. போய் காயின் எடுத்து ரிப்பே பண்றா ப்ளீஸ்ரா. இல்லன்னா அங்க போய் இருக்கானு பாரு. இருக்கானு மட்டும் பாத்துட்டு வா. அவ்வளவுதான். கார்த்தி ரிப்பே பண்றா. கார்த்தி அப்புறம் பாத்துக்கோ. எனக்கு ஏதாவது ஆம்பா வேணும். புல்லட் வேணும்டா கார்த்தி. அது புல்லட் வேணும் எனக்கு. புல்லட் தான் கொடுக்குறேன். எனக்கு எந்த புல்லட்டுமே இல்லை கண்ணுக்கு. எனக்கு பாட ஓடதா. ஓ P90 புல்லட்ல ஏண்டதா இருக்கு. அசால்ட்ல மாட்டிக்கிறேன்டா. இங்க ஒரு லூட் பாக்ஸ் இருக்குடா. கார்த்தி லூட் பாக்ஸ்ல இருக்க புல்லட் நான் எடுத்துக்கிட்டேன். மெடிக்கிட்டே நான் எடுத்துக்கிட்டேன். ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? எங்கிட்ட இருந்தா அடிக்கிறீங்க? நல்லா நூபு மாதிரி தான் விளாடுறேன். கார்த்தி படிக்கட்டுல இருந்து வருவான். வெயிட் பண்ணு. அந்த படிக்கட்டுக்கு லோவால் போடு. அந்த படிக்கட்டுல இருந்து வரானு பாரு. வராண்டா வராண்டா. மெடிக்க சுத்துட்டு இவ்வளவு நேரம் மெடிக்கிட்டே சுத்தாம இருந்தா. நான் ஒரு மெடல் தான். எங்கிட்ட இருந்தா வரா? நீ அங்கிட்டு பாத்துக்கோ. நான் இங்கிட்டு பாத்துக்கிறேன். கார்த்தி முடிச்சிட்டேன். ஒருத்தனை முடிச்சிட்டேன். ஓசிக்கலா சரி. மெடிக்கெட் வேணுமா எடுத்துக்கோடா. 8 மெடிக்கெட் இருக்குடா. நான் லெவல் 12 தாண்ட வராயா? அவ்வளோ டீம் போய் போடுறா. முடிஞ்சிடா. மெடி இந்த இருக்குடா. எடுத்துக்கோடா. 8 மெடிக்கெட் இருக்குடா. நான் மெடிக்கெட் எடுத்துக்கிறேன்டா. அப்போ அது நான் M10 லெவல் 2 எடுத்துக்கிறேன். அப்படி அவசரப்படாதீங்க. நாங்க நூப் மாதிரி தான் விளையாடுறோம். உண்மையை சொல்லுங்க. ஏடா கார்த்தி இந்த புல்லோட் இருக்கு வேணா எடுத்துக்கோ. புல்லோட் இருக்குடா. P90 புல்லோட் இருக்குடா. கார்த்தி P90 புல்லோட் இருக்குடான்றல.
P90 புல்லட் போட்டுருக்கு, எடுத்துக்கு வந்தாதான்டா இருக்கு. அப்ப P90 எனக்கு வேணும். கார்த்தி M10 இருக்குண்டு. யாருக்கு புல்லட் வேணும்னா வாடா, இது வேற புல்லட் இருக்கான்னு பாக்குறேன்டா. சரி வா, நான் கொஞ்சம் புல்லட் தரேன் வா. ஒரு 60 புல்லட் தான் எனக்கு, 60 புல்லட் வேணும். உனக்கு 60 புல்லட் ஓடுறா. இந்த எடுத்துக்கோடா. வரானா எங்கடா வரியா? எவன் வரியான்னு சொல்ல மாட்டேங்க, யாரோ வரான்றியா. அட்ரா 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 அவ்வளோண்டா. கார்த்தி ஹெல்ப் பண்ணு. அவனுக்கு எமட் போடு. இந்த புல்லட் வேணும். M10 நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு M10 கூட இன்னொரு M10 இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோ. புரியல. ஒரு மனுஷன் பரவாயில்ல காமிக்குங்க. ஆனா அதே ஒரு கால் ரெண்டு கால் தெரிச்சுன்னா போறான்டா. ஏய் ஷார்ட்டோட போய் அவனாண்டா ஜோன்ரா மாட்டணும்டா. கதை ஜோனு பாப்போம். பக்கத்துல யாரா இருக்காண்டா? கதி தெரியும், பக்கத்துல ஒரு எனிமி இருக்கான். காட்டி போ, என்ன ஒருத்தி அடிக்கிறான். நானே அடிக்கிறான்டா. நான் அடிச்சிட்டேன்டா, போடா கார்த்தி. சின்ன வயசு அடிக்க எங்களுக்கு தான் கைஸ்ல அடுத்தது. அவங்கள அடிக்காதடா. ரிவே பண்றா, போடா. ரிவே பண்றா எங்கயா, டக்குன்னு போடா. பீமா சக்திக்கு போவாத, கிளாக் டவர் போ. பீக் போடா. பீக் போடான்றல பீக்குக்கு போடாண்டு. அது கட்ட விடாது ப்ளீஸ். சரி கைஸ், நான் ரிவே ஆனோடனே இது பண்றேன். இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன். சாரி ஓகே கைஸ், அவன் வந்து ரிவே பண்ணி கண் வரைக்கும் எடுத்துட்டோம். வா போ. இது நீ அடிக்கடி விளாட்றதுனால உனக்கு தெரியுது. நான் அடிக்கடி விளாட்றதுல விட்டுட்டேன், வெறுத்துட்டேன். உனக்கு அந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா? ரிப்பேர் கிட்ட இருக்கு. காட்டி எனக்கு கண்ணு உண்டா? கண்ணுக்கு நம்ம கண்ணு இருக்காடா? ஸ்கேர் அந்த மாதிரி ஏதாவது கண்ணு இருக்காடா? வீடியோ வரைக்கும் 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னு தெரியல. 14 நிமிஷம் கிட்ட ஆயிடுது. எங்கிட்டா ஓடட்டுண்டா, போய் சண்டை போடுறா. நம்ம வேண்டாம் கைஸ், நீங்க வருது. கார்த்தி ஏதாவது கன் இருக்கான்னு பாரு ப்ளீஸ்ரா. கார்த்தி என்ன யாரோ ஒன்று சுடுறான்னு நினைக்குது. லூஸ் எங்க சுடு? ஆமா ஓடு.
நாசமா போ. அவ்வளோண்டா போட்டு வேண்டாம். போச்சுரும் போச்சு. வா அடுத்த மேட்ச் பார்த்து. ஹாய் கைஸ், இப்போ நம்ம கூட ஒருத்தர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ வரல. ஸோ ஆஃப்லைன் போயிட்டான். ஸோ அவனுக்கு சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் மட்டும் தான் தனியாக விளாட போகிறோம். ஸோ சிஎஸ் ரேங்க் தான் கைஸ் விளாட போகிறோம். சிஎஸ் ரேங்க் விளாடலாமா எதில் விளாடலாமா தெரியல. சரி ஒரு லோன் போட்டு முடிச்சுக்கிறேன் கைஸ். இது எண்டு கேமில் சும்மா ஒரு லோன் இதில் லோன் வெச்சாட் போவோம். ஜாலியாக இருக்கும். கமாண்டர் லெவல் சீசன், கமாண்டர் சீசன் 3. சரி ஏதோ ஒன்று அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரும் வரப்போறதில்லை, நம்ம மட்டும் தனியாக நடப்போம். ஸோ அவன் பேசுனது ஸோ 15 நிமிஷம் வீடியோ போயிருச்சு. ஓகேவா? ஸோ நான் அப்படியே ரெக்கார்டு பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல. வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணலன்னா ஸோ நான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொடுத்துப்பேன். எப்படியும் எனக்கு அது ஓகேன்னா. ஓகேவா? சரி ஓகே கைஸ். ஈஸ்வரத்தை வந்தியா இல்லை தம்பி? கைஸ் ஆஃப்லைனு. சரி வாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். சொன்னா கைஸ் அவங்க ஆஃப்லைனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் கைஸ். சரி கைஸ், அவன் ஆஃப்லைனில். ஸோ அவன் இருக்கான். ஸோ அடிச்சிருக்கான். ஸோ வாங்க இந்த கண்ணை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நாட் எனஃப் மணி. ஐயோ அடிச்சிட்டான் கைஸ், அடிச்சிட்டான். ஹெச்ஆர் நமக்கு வராது. அது இந்த M7 வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ வரும், ஆனால் ஒரு 2 ஷாட் கழிச்சு தான் வரும். 1 டாப் உடனே வந்துடாது. ஸோ எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ எனக்கு இருக்கு. அப்படாண்டா சரியான ஹெச்ஆர் பிளேயராக இருப்பேன் போல. எனக்கு புல்லோட் எங்கிட்டோ போகுதியா? எனக்கு புல்லோட் அங்கிட்டு இங்கிட்டு போகுது. அவன் என்ன கண்ணு கொடுக்குறான்னு பார்ப்போம். மைக்ரோஃபோன் சவுண்ட் தான் கேட்குதா? பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு பயமாக இருக்கு. காப்பி ரெடிக்கு யாராவது கொடுத்துறாங்கடா. பேக்ரவுண்டில் இங்கே சவுண்டு கேட்டுருக்கு. இன்னும் சவுண்டு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். டிவி சவுண்ட் தான் கேட்குது. எவ்வளோ சவுண்டு கொடுத்தாலும் குறையல. அவ்வளோதான். இந்த கண்ணில் எப்படி கைஸ் அடிக்கணும்? கைஸ் நீங்கள் ஹெட்ஷாட் எடுக்கும்போது இங்கே வரைக்கும் தூக்கிங்க. அந்த கன் ஸ்விட்ச் பண்ணும்ல, அது வரைக்கும் தூக்குனீங்கன்னா வரும். எனக்குலாம் அப்படி தான் வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் மாற்றி அடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான்டா, இதில் பிஸ்ட் வேலைக்காது. அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டான். கைஸ் எனக்கு விளையாடுறதில்ல. ஒரு ரவுண்டு அடிச்சிட்டேன் ஃப்ளூக்கில். ஒரு ரவுண்டு அது இதில் தான் அடிச்சேன். ஒரு ரவுண்டு விட்டு ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் நினச்சி மறுபடியும் வந்தேன். பார்த்தா ஆஃப்லைன் இல்லையா? சங்கட்டமாக போச்சு. கைஸ் நம்ம கூட அந்த விளையாண்டுட்டு இருந்தார். அவருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்ஷாட் மேட்ச் போடலான்னு தான் இருந்தோம். ஸோ அவர் ஒரு காரணத்தினால வரலையா. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்சுக்குள்ளே வந்து ஒரு இது கொடுத்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் முடிச்சு விட்டேன். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன்.
உங்களிடம் விடைபெறுவது மேட் கேமிங். பாய் கைஸ். Easy come, easy go.